சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்ப ஏடிஎம்கேவை பொறுத்தளவுல 26 தேர்தல் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். மற்ற எல்லா கட்சிகளை விடவும் 26 தேர்தல் ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஒரு வாழ்வாசாவா தேர்தல் தான் அவங்களுக்கு. எப்படி பாக்குறீங்க? இப்ப ஆஃப் லைட் பார்க்கும்போது ஏடிஎம்கே கொஞ்சம் ப்ரோஆக்டிவா அந்த எதிர்கட்சி வேலையை பாக்குற மாதிரி தெரியுது. திமுகவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி தெரியுது. சில இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா முதல்வர் அவர்கள் டெல்லிக்கு போகும்போது அந்த இஷ்யூவை சாலிடா எடுத்து அவங்க அரசியல் பண்றாங்க. அது போக வேற நிறைய இஷ்யூஸும் கையில் எடுக்கிறாங்க. சோ ஓரளவுக்கு ஸ்லோவா ஒரு மொமெண்டம், ஒரு வேகம் ஒண்ணு பில்ட் ஆகிற மாதிரி தெரியுது. அது போதுமான அளவுக்கு இருக்கா? இன்னும் ஸ்பீடப் பண்ணுமா? எப்படி பாக்குறீங்க? சரியா இல்லை. ஒரு எதிர்கட்சியா அதிமுக நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் செயல்படவில்லை என்பதுதான் உண்மை. மொமெண்டத்தை அவங்களால பில்டப் பண்ண முடியாதது மட்டுமல்ல, பை நேச்சர் பை டிஃபால்ட் வரக்கூடிய மொமெண்டத்தை அவங்களால என்கேஷ் பண்ணவும் முடியல, அதை உபயோகப்படுத்திக்கவும் முடியல. ஒரு எதிர்கட்சிக்கு இமேஜினேஷன் வேணும், சுழல வைக்கணும், தன்னை சுற்றி சுழல வைக்கணும். திமுக கலைஞர் இருந்தப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சியோ, குறிப்பாக எதிர்கட்சியாக இருந்தப்போ தன்னை சுற்றி அரசியலில் சுழல வைப்பார். ஜெயலலிதா இருந்தப்போ கூட அது இருந்தது. இப்போ சுத்தமாக இல்லை. இப்போ அவங்க பண்ண பெரிய தப்பு, ஐ திங்க் தேர் இன்டு வெரி சீரியஸ் ட்ரபிள். எதுன்னா, பிஜேபியோட அலையன்ஸ் போட்டது அதிமுக பெரிய பெரிய அளவில் இன்னைக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இந்த அலையன்ஸ் கீழே ஜெல் ஆகலை. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நான் கூட நினைச்ச முதல்ல இது ஜெல் ஆகிடுங்களா, ஆகலை. கீழே பெரிய பிரச்சனைகள் இருக்குது. கேடர்ஸ் கிட்ட பேசும்போதும் தெரியுது, லீடர்ஸ் கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது அவங்க கஷ்டப்படுறாங்க. கன்வின்ஸ் பண்ண முடியல சார் அப்படின்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், ஒரு லைவ் போஸ்ட் தெருளர்கள் விளக்க கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபின்னு சொல்லும். அந்த இடத்துல நீங்கள் போய் பச்சையா பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுன்றது ஐ திங்க் இட்ஸ் சூசைட். தே ஹேவ் சைன்ட் தட் டெத் வாரண்ட்னு எனக்கு தோணுது. டு பி ஃப்ராங்க் வித் பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ்ல ஐ அம் சேயிங். திமுகவோட யூஎஸ்பி என்னங்க இன்னைக்கு? யோசிச்சு பாருங்க. திமுகவோட பலம் என்ன கேப்ரியல்? நீங்க சொல்லுங்க. ஆன்டி பிஜேபியா? அது ஒண்ணுதான். அவங்க செஞ்ச சாதனைகள் அவங்களுக்கு பலமா? எவ்வளவு பிரச்சனை கீழே இருக்குது, எவ்வளவு வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றுறாங்க. அவங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி அவங்களால ஜெயிக்க முடியாது. மாறா தமிழ்நாட்டுக்கு விரோதமா, மக்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபியை ரொம்ப அழகா அவங்க எதிர்க்கிறாங்க. பிஜேபிக்கு, மோடிக்கு அவங்க உண்மையிலே கோயில் கட்டி கும்பிடணும். தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்திலையும் திமுகவும் தோழமை கட்சிகளும் யாராவது ஒருத்தருக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கும்பிடணும்னா அது மோடிக்கு தான். மோடி ஃபேக்டர் இருக்க வரைக்கும் இங்கே திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்க வரைக்கும், மோடி ஃபேக்டர் இருக்க வரைக்கும் திமுக கூட்டணி, இப்போ இருக்க கூட்டணி இன்டாக்டா இருக்க வரைக்கும், 3 எலெக்ஷன்ல இருந்தது இன்டாக்டா இருக்க வரைக்கும் திரும்ப திரும்ப அவங்க ஜெயிப்பாங்க. அந்த நேரத்தில் போய் இப்படி ஒரு அலையன்ஸ்ல கையெழுத்த போட்டு வந்தது, அதான் எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே, எங்கேயோ கிடக்குது எலெக்ஷன். ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாமா சார்? என்னன்னா, என்ன பொறுத்தளவுல ஏடிஎம்கே பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, பிராக்டிக்கலா ஒரு தேவையின் அடிப்படையில் அவங்க பண்ண மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுக வாக்குகள் சதராம சாலிடா இருக்கு, அலையன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஆனா அதிமுக வாக்குகள் செதறி கிடக்குது. ஒரு சைட்ல என்டிகே பிரிக்கிறாங்க, டிவிகே உள்ள வந்தாலும் பிரிப்பாங்க, இன்னொரு சைட்ல பாஜகவும் போன எலெக்ஷன்ல பிரிச்சாங்க. அது போக பார்த்தோம்னா ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி அவங்க எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ஓட்ஸை பிரிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் சதறி இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த சதறிய வாக்குகளை ஒண்ணு சேர்க்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்கு. ஸோ அந்த வகையில பிஜேபியை உள்ள கொண்டு வரதுன்றது நேச்சுரலான ஒரு விஷயம் தானே. வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு? போன எலெக்ஷன்ல 10% ஓட்டு அது இல்லைங்க. நீங்க அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்க வாக்கு வங்கி சதுரி இருக்குன்றது, குறைஞ்சிருக்குன்றதுலாம் உண்மை. பிஜேபியோட சேர்ந்தீங்கன்னா இன்னும் கீழே போகும். ஏடிஎம்கேவோட நேச்சுரல் சாய்ஸ் இந்த எலெக்ஷன்ல விஜய், தாவேகா, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே இருந்தது. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் அதை ஸ்மெல் பண்ணிட்டான், பிஜேபி ஸ்மெல் பண்ணிடுச்சு. அதனால அண்டர் கம்பல்ஷன், அண்டர் ப்ரெஷர், அண்டர் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா, வேறு வழி இல்லாமல் புற அழுத்தங்கள், நிர்பந்தங்கள் காரணமாக எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவை எடுத்திருக்கிறார். எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் என்றைக்கும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அவர் ஏங்க பேசினாரு? எவ்வளவு பெரிய துரோகங்க இதெல்லாம். அந்த ஓட் பேங்க், நாட் த பார்ட்டி, இண்டிவிஜுவலா தனிநபர்களோ அல்லது கட்சியை கூட சொல்லலை, இந்த முஸ்லிம் ஓட் பேங்க்குங்க. பாவங்க. அவன் 11 வருஷமா இந்தியாவில் நடக்கிற அட்டூழியங்களை பார்த்தீங்கன்னா எவனாவது ஓட்டு போடுவானா பிஜேபிக்கு? எவ்வளவுதான் ஒரு கம்யூனிட்டியை போட்டு அடி பண்ணி. இப்போ வக்ஃப் ஆக்ட் எடுத்துக்கோங்க. நீங்க வக்ஃப் ஆக்டுக்கு எதிர்த்து தான் நீங்க ராஜ்யசபால ஓட்டு போடுறீங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். போய் அந்த மை கூட கையெழுத்து, பேசின பேச்சு கூட, அந்த எச்ச கூட வளர்ந்துருக்காது, தம்பிதுரை பேசின எச்சில் வளர்ந்துருக்காது, போய் கூட்டணி சேர்றீங்க, கதறாங்க. அவங்க இந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குற எல்லா சலுகையும் நிறுத்துது. இன்னொரு பக்கம் அந்த கம்யூனிட்டி சிறுக சிறுக நூற்றாண்டுகளா சேர்த்து வச்சு அவன் சொத்துல அவன் படிக்கக்கூடிய படிப்பு, அவனோட உத்தியோகம், அவனுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை, அதுலயும் போய் மண்ணை அள்ளி போடுறான்னா அவங்கள டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ் ஒன்று பண்ணலையே தவிர மற்றபடி எல்லா காரியத்தையும் மோடி கவர்மெண்ட் பண்ணுது.
அப்படி இருக்கும்போது அந்த பார்ட்டியோட போய் நீ சேர்ற. ஆனா இந்த விஷயத்த வந்து நீங்க அதிமுகவை மட்டும் பிளேம் பண்ண முடியாதுல்ல. இப்ப திமுகவை பொறுத்தளவுல இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு அரசியல கையில் எடுக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து இஸ்லாமியர்கள் மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அன்போ பாசமோ கிடையாது. பாஜக எதிர்ப்பு அரசியல் திமுகவுக்கு லாபத்தை கொடுக்குது. தேவைப்பட்ட போது இதுக்கு முன்னாடி அவங்களும் பாஜகவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்களே ஒரு பேட்டியில சொன்னீங்க, காங்கிரஸோடய அவங்க அலைன்ஸ் வச்சாங்க கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம், இந்திரா காந்தி பவர்ல இருக்கும்போது. சோ நான் ஏன் இதை சொல்றேன்னா, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் சில தேவைகள் இருக்கு. அந்த தேவையின் அடிப்படையில காம்ப்ரமைஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க. சோ இது சாதாரண கட்சி பண்ணக்கூடிய விஷயம் தானே. இல்லைங்க, அவங்க பண்றாங்கன்றது ஃபேக்ட். ஆனா அது என்னவா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்றதான் நம்ம இப்ப பேச பாதிப்பு ஏற்படுத்துன்றீங்க. மிக கடுமையான பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதிமுக இரண்டாவது தோல்வியை சந்திக்க போகிறது. இது வரைக்கும் அவங்க வரலாறுல 2 consecutive terms தோத்தது இல்லை. நான் சொல்றது வந்து 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச பிறகுலேருந்து 77, 80, 84, அதுக்கு பிறகு 89 2 years கலைஞர் கவர்மெண்ட், அதுக்கு பிறகு 91 பாத்தீங்கன்னா மாறி 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 வந்திருக்காங்க. திமுக 13 வருஷம் பவர்ல எல்லாம் வந்திருக்கு, 10 வருஷம் பவர்ல எல்லாம் வந்திருக்கு. ஆனா சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன், கட்சி ஆரம்பிச்ச அந்த 53 ஆண்டுகள்ல 2 முறை அவர்கள் பதவி இல்லாமல் 5 ஆண்டுகளுக்கு மேல் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததே இல்லை. அதுவும் ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் இல்லாம இந்த கட்சி எப்படி சர்வைவ் ஆகும்? போய் இது நான் தான் சொல்றேனே தேவ்ஸ், அவங்க போய் பிஜேபியோட கையெழுத்து போட்டது என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப் லேட் என்ன தோணுதுன்னா, ஐ விஷ் ஐ ஷுட் பி ராங், தே ஹவ் சைன்ட் த டெத் வாரண்ட். இதுதான் இன்னைக்கு இருக்க எதார்த்தம். நீங்க அவங்க சாலிடா அவங்க ஒரு ஓட் பேங்கை பிடிச்சிட்டாங்க. இட்ஸ் அ கோஹெசிவ் வேலை. அது வந்து அந்த அலையன்ஸ்குள்ள ஒரு கோஹரன்ஸ் இருக்குது. இந்த கவர்மெண்ட் மேல அவங்களுக்கு எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் லெஃப்ட்டுக்கும் விசிக்கும் அவங்க சாலிடா நிற்கிறாங்க. ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் வந்து நாளுக்கு நாள் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இவங்களுக்கு என்னங்க இருக்குது? எதை வச்சுங்க நீங்க இந்த அலையன்ஸை? அதிமுக அடிப்படையில் ஒரு மத சார்பற்ற கட்சிங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இட்ஸ் ஃபண்டமெண்டலி செக்யூலர் பார்ட்டி, 100% அது ஒரு செக்யூலர் பார்ட்டி. எப்படிங்க போய் பிஜேபியோட, இன்னைக்கு இருக்க பிஜேபியோட எப்படிங்க நீங்க சேருவீங்க? சூசைடுங்க, அராக்கிவி. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பிஜேபி சில நேரங்கள்ல ஒரு லைபிலிட்டியாவும் இருக்காங்க. ஏன்னா இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல ஒரு பவர்ஃபுல்லான அப்போசிஷனா செயல்படணும். அப்படி செயல்படும் போது இப்ப திமுகவை ஃபுல் ஃபில்ஜ் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. உதாரணத்துக்கு இப்ப ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை போய் சந்திக்கிறாரு. இந்த இஷ்யூலயே பார்த்தோம்னா பிஜேபினால ரொம்ப ஏடிஎம்கேவால ரொம்ப அக்ரெசிவா அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா இப்ப ஏடிஎம்கே சொல்ற விஷயம் என்னன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கும் மோடி அவர்கள்ட்ட ஏதோ காம்ப்ரமைஸ் ஆக தான் ஸ்டாலின் போறாருன்னு அவரு சொல்றாரு. சோ டிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அத அவரு கூட்டணி வைக்காம சொன்னாதான் அது எடுபடும். நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சு அந்த குற்றச்சாட்டை வைக்கும் போது அது பெருசா எடுபடாது. அதே மாதிரி நீட் இஷ்யூ எடுக்கும் போதும் டிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் அட்டாக் பண்றாங்க. நீங்க நீட்டை பத்தி பேசிக்கிட்டு அங்க ஏன் நீங்க பாஜகவோட இருக்கீங்க? சோ இப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு எதிர்கட்சியா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கும் அதிமுகவுக்கு நிறைய சிக்கல் இருக்கு, பிஜேபிய தோல்ல சுமந்துட்டு போகும்போது. அதுதாங்க நான் சொல்றேன். நீங்க வந்து அவங்களுக்கு வேற வழி இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது புரிஞ்சுக்கிறேன்னா, சி தேர் அண்டர் கம்பல்ஷன். இப்போ இந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பீரியட்ல வந்து தெர் வாஸ் ஹியூஜ் கரப்ஷன், மான்யூமெண்டல் கரப்ஷன். அதுதான் வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து மாட்டிருக்குது. அவங்க பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, திஸ் கரப்ஷன் ஹஸ் பிகம் அ மில்ஸ்டோன் இன் தேர் நெக். 8 மந்திரிங்க மேல ஆல்ரெடி அண்டர் இடி ரேடார். நம்ம வச்சுக்கோங்க. இங்க டிவிஎஸ்சி வந்து ஸ்டாலின் 13 மந்திரிங்க மேல திரும்ப திரும்ப கவர்னர்கிட்ட போய் ஹியூஜ் வால்யூம்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டை கொடுத்து கரப்ஷன் சார்ஜஸ் சொன்னாரு. ஆனா ஆட்சி வந்தா 5-6 பேர் மேல கையை வச்சாரு வழிய. அது கூட ரெய்டு, நாம்கே வாஸ், அதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட். பிக் ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி ஓபிஎஸ் தொடவே இல்லை. இட்ஸ் அ டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங். நாளைக்கு நான் வந்தா என்ன தொடாதுன்றதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. டு புட் இட் பிளண்ட்லி, இவங்க என்ன டிவிஎஸ்சி எதிராக வந்து டிவிஎஸ்சியை வச்சு திமுக ஒன்றும் ஏடிஎம்கேவை பழி வாங்கவே இல்லை. ஏன்னா லாங் டேர்ம்ல யோசிக்கிறாங்க, நாளைக்கு அவங்க பவருக்கு வந்துட்டாங்கன்னா நம்மளை தொட மாட்டாங்கன்னு. பிஜேபியை எதிர்த்து ஏடிஎம்கே எதிர்கட்சியா இருக்கும்போது எந்த அரசியலும் பண்ணல அப்படின்னு கேட்கறாங்க. திமுகவை எதிர்த்து அவங்க என்ன பண்ணாங்க அதை சொல்லுங்க. இந்த 4.5 வருஷத்துல டிஎம்கே எதிராக என்ன பாலிடிக்ஸை அதிமுகவால பண்ண முடிஞ்சது? எவ்வளவு இஷ்யூஸ் வந்தது? ஏன் எத்தனை கஸ்டோடியல் டெத் நடக்குதுங்க? அவங்க ஒரு பெனிக்ஸ் ஜெயராஜ் கஸ்டோடியல் டெத்தை வச்சு கிடுகிடுக்க வச்சான்ல, அதே ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சூட வச்சு எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, எவ்வளவு கஸ்டோடியல் டெத், எவ்வளவு ஃபேக் என்கவுண்டர்ஸ், எதை வச்சு இவங்களால என்னதான் இவங்களால, அப்புறம் எத்தனை கரப்ஷன் சார்ஜஸ் டிஎம்கே எதிராக கோர்ட் சொல்லுதுங்க. எவ்வளவு இஷ்யூஸ்ல கோர்ட் சொல்லுது கரப்ஷன் ப்ரூட்டலா போயிட்டு இருக்குங்க. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு ஹவு மெனி ஜட்ஜ்மெண்ட்ஸ்
இது புரியல சார். இப்ப நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இப்ப டிவிஎஸ்சியை பொறுத்தளவுல அதிமுக மேல பெரிய அழுத்தங்கள் போடல நீங்க, அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்ல. சோ அப்ப டிஎம்கே எதிர்த்து அரசியல் பண்ண என்ன சிக்கல்? ஏன் 4 வருஷமா போயிட்டா? இதுதான் பிரச்சனை. ஏன் இப்ப ஆரம்பிக்கல? டிவிஎஸ்சி பண்ணாம இருக்கிறதுக்கு காரணமே இவங்க டொசைலா இருக்காங்க. நீ பொலிட்டிக்கலா வந்து டிவிஎஸ்சி வீட்டுக்கு வரும். அங்க எப்படி பொலிட்டிக்கலா ஆயிடுச்சுன்னா இடி வீட்டுக்கு வருமோ, இங்க டிவிஎஸ்சி வீட்டுக்கு வரும். இதை மீறி தான் நீ ஃபங்க்ஷன் பண்ணணும். ஜெயலலிதாவும் கருணாநிதி அப்படிதான் பண்ணாங்க. உங்களுக்கு கையில இஷ்யூஸை கொடுக்கும்போது உங்களால என்னங்க பண்ண முடிஞ்சது? கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எவ்வளவு பெரிய இன்சிடென்ட்டுங்க, கிடுகிடுக்க வச்சிருக்க வேணாம். அந்த கலெக்டர் உட்காந்துக்கிட்டு பச்சையா போய் சொல்றாருங்க, பக்கத்துல திமுக எம்எல்ஏ வச்சுக்கிட்டு, அது வந்து கள்ளசாராயம் கிடையாது, வயிற்று போகால் செத்துட்டாங்கன்னு. அதுல வாங்கி வச்ச சரக்கு குடிச்சு அதுல 20 பேர் செத்தான். எவ்வளவு பெரிய இஷ்யூங்க, லட்டு மாதிரி 70 பேர் செத்தாங்க. என்ன பண்ண முடிஞ்சது திமுகவில்? எவ்வளவு பெரிய ஒரு ட்ராஜடிங்க அது. அப்ப லட்டு மாதிரி இஷ்யூஸை கையில கொடுத்தாலும் முன்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஃபைனல் நெயில் இந்த காஃபின் வந்து பிஜேபியோட போய் சேர்ந்தது. முடிஞ்சு போச்சுங்க கதை. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட கருத்து கணிப்பு எந்த கருத்து கணிப்பும் தேவையில்லை. குறைஞ்சபட்ச அறிவு இருக்கவனுக்கு தெரியும். 4 கார்னர் ஃபைட்ல ஏடிஎம்கே பிஜேபியோட இருந்ததுன்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி a second term for ஸ்டாலின் கவர்மெண்ட். டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கான வெற்றி தான் இது. இட்ஸ் வெரி சிம்பிள் லாஜிக். இது இந்த அலையன்ஸ் கீழே ஜெல் ஆகல. அதிமுக தொண்டர்கள், அதிமுக வாக்கு வங்கி இதை ஏத்துக்கல. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கோர் ஓட் பேங்க்ன்றதை தாண்டி வெளியில இருக்கவன் மாறி மாறி ஓட்டு போடுவான். அவன் தான் டிசைடிங் ஃபேக்டர். அவன் இதை ஒத்துக்கல. கோர் ஓட் பேங்க், ஏடிஎம்கே ஓட் பேங்க்ல இதை ஒத்துக்கல. இங்க பிடிக்கலங்க, யாருக்குமே பிஜேபி பிடிக்கல தமிழ்நாட்டில். அதுதானே திமுகவோட யூஎஸ்பி. இன்னைக்கு திமுகவோட மிகப்பெரிய பலம் தானே. போஸ்ட் கலைஞர் வந்து 3 எலெக்ஷன்ல திரும்ப ஸ்டாலின் ஏன் ஜெயிக்கிறாரு? கலைஞர் கூட ஜெயிக்காத அளவுக்கு ஜெயிக்கிறாரு. எப்படி ஜெயிக்கிறாரு? அது நேச்சர்ஸ் கிஃப்ட் அவருக்கு. இங்க இருக்கக்கூடிய கலச்சூழல் அப்படி இருக்குது. எவனாவது போய் பிஜேபியோட சேருவானா? சேர்ந்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு கதை. ஸோ இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதுல சில மாற்றங்களும் தெரியுது. பிஜேபியை பொறுத்தளவு தமிழ்நாட்டுல அதிமுக லீட் பண்ணட்டும், முன்னிருந்து அவங்களே வழி நடத்தட்டும், அந்த இடத்த அவங்க அதிமுக கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் தெரியுது. குறிப்பா இப்ப முதல்வர் அவர்கள் டெல்லிக்கு போகும்போது கம்ப்ளீட்டா அதிமுக அதை லீட் பண்றாங்க. பிஜேபி குவாய்ட்டா இருந்து வேடிக்கை தான் பாக்குறாங்க. இப்ப அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா அந்த இஷ்யூ அவர் கையில் எடுத்திருப்பாரு. அதிமுக டாமினேட் பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் ஃபுல்லா பிஜேபியை டிஎம்கேவை அட்டாக் பண்ணி அதை அந்த மீடியா அட்டென்ஷன் ஃபுல்லா இந்த பக்கம் திருப்பி இருப்பாரு. அது ஒண்ணு. சோ டாமினன்ட் பொசிஷன்ல அதிமுக இருக்கு அப்படின்றது ஒண்ணு. செகண்ட், இன்னொரு விஷயம் என்னன்னா, பிஜேபிக்கு உள்ள பார்க்கும் போதும் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும், மற்ற எல்லா வாய்ஸஸுமே குவைட்டா இருக்கும். ஆனா இப்ப பார்க்கும்போது ஒரு சைட்ல நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசுறாரு, இன்னொரு சைட்ல அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு, இன்னொரு சைட்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசுறாங்க. பிஜேபிக்குள்ள மல்டிபிள் வாய்ஸஸும் இருக்கு. சோ இதை எப்படி பாக்குறீங்க? 2 விஷயம் இருக்குதுல்ல. இது என்னமோ எனக்கு பெருசா படலை நீங்க சொல்றது எதுவுமே. எனக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் அண்ணாமலை போன பிறகு அந்த பார்ட்டியை பத்தின ஒரு டாக்கே வெளியில இல்லைன்றது உண்மை. நல்லதா கெட்டதா அண்ணாமலை எதையாவது பேசிட்டு இருப்பாரு, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காவது அதுல இருந்தது. ஏன்னா அந்த பார்ட்டிக்கு ஓட் பேங்கே வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்போது அண்ணாமலை மாதிரி ஒரு லீடர் இருக்குது, அந்த கட்சியை பேசுபடு பொருளா மாத்துச்சு. அதாவது நாங்களும் இருக்கோன்ற ஒரு தோற்றத்தையாவது அவர் ஏற்படுத்திட்டு இருந்தார். பட் அவங்க பார்ட்டியோட இன்னர் இஷ்யூஸ் பிளஸ் அவர் அண்ணாமலை வந்து அவருக்குன்னு தனி அஜெண்டா, பிஜேபி அஜெண்டா வேற, அண்ணாமலையோட அஜெண்டா வேற. அது பார்ட்டி ஹைகமாண்ட் ஒத்துக்காது. அண்ணாமலை இருந்தாருன்னா இங்க ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து ஜெல் ஆகாது. வில் ஸ்பாயில் இட், டெஃபினெட்லி வில் டெஸ்ட்ராய் இட். ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல அலையன்ஸ் ஒழிச்சுட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால அவரை நகர்த்திட்டாங்க அவங்க வந்து. மற்றவங்க யாருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பாலிடிக்ஸ் பண்ண தெரியல. இதுதானே தமிழ்நாடு பிஜேபியோட ஃபீச்சரே. அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, அது வேற விஷயம். பிஜேபி கெட்டது. தமிழ்நாடு பாலிடிக்ஸோட அந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் அவங்களுக்கு புரியல, சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் புரியல. ஆல்ரெடி லெவல்ல மற்ற எல்லா ஸ்டேட்லையும் நீ பாலிடிக்ஸ் பண்றது வேற, தமிழ்நாட்டில் பண்றது வேற. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். இங்க இருக்கக்கூடிய அந்த இஷ்யூஸ் ஆஃப் த சாயில் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதை வந்து அவங்க இன்னமும் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறவங்கள கட்சியில ஓரம் கட்டிடுறாங்க. அது இன்னமும் வந்து அந்த பிராமணிக்கல் ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட் இருக்கவங்க தான் அந்த பார்ட்டி முக்கியமான இஷ்யூஸ்ல வந்து பார்ட்டிக்கு வெளியில இருந்து கைட் பண்றாங்க. அதனாலதான் அந்த பார்ட்டி வளராம இருக்குது. அது வளராம இருக்குது தமிழ்நாட்டுக்கு நல்லது, அது வேற விஷயம். பட் ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, வேர் டு யூ ஃபிக்ஸ் த ப்ராப்ளம் ஃபார் தி இல்லை, அதாவது வந்து growthless நேச்சர் ஆஃப் பிஜேபின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் த ஃபேக்ட். அதாவது அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய க்ரூட் பிராமணிக்கல் மைண்ட் செட் உள்ள ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ், அவங்க பண்ற காரியங்களால தான் பார்ட்டி வந்து வளராம இருக்குது. இத்தனைக்கும் அவங்க வந்து நான் பிராமின் லீடர்ஷிப்பை தான் பார்ட்டியில் வச்சிருக்காங்க. இலகணேசனுக்கு பிறகு இங்கே பிராமின் லீடர்ஷிப்பே கிடையாது. பட் ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ்லாம் அவங்களால தமிழ்நாடோட பாலிடிக்ஸ்க்கு பொருத்தமான விஷயங்கள்ல வந்து இம்பைப்டா இருக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் அவங்களால வந்து தே கான்ட் டேக் அ கால். ஏன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வந்து இப்போ நீங்க அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள், அந்த ஆஃபீஸுக்குள்ள இருக்கக்கூடிய சுச்சுவேஷனு,
இங்க வந்து அது மண்ணோட ஒட்டவே இல்லை அவங்களுக்கு. வந்து அந்த ப்ராக்டிக்கல் இஷ்யூ அவங்களுக்கு சுத்தமா கை கொடுக்க மாட்டேங்குது. ஏடிஎம்கேவோடையும் டிஎம்கேவோடையும் இருந்த மட்டும்தான் அவங்க ஜெயிச்சாங்க. 2001 திமுக புண்ணியத்துல எச் ராஜா உள்ளிட்ட 4 பேர் அசம்பிளிக்குள்ள போனாங்க. 2021 எடப்பாடி புண்ணியத்துல ஏடிஎம்கே புண்ணியத்துல போறாங்க. அதை தாண்டி ஒன்றும் அவங்களுக்கு குரோத்தே இல்லையா. மும்மொழி கொள்கை வேணும்னு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. முதல்ல இதுவே முட்டாள்தனமான ஒரு மூவ். இது வந்து எவனுமே தமிழ்நாட்டில் அதை ஒத்துக்க மாட்டான். விருப்பப்பட்டவன் இந்திய படிக்க போறான், ஆனா நீ மும்மொழி கொள்கைன்னு வந்தீங்கன்னா முகம் சொல்லிப்பான். நல்லா கவனிங்க. அதுல அந்த கையெழுத்து இயக்கத்தை தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வச்சு நகர்த்த கையெழுத்து போடுறாங்க. கூட அப்ப அப்ப அண்ணாமலை இருந்தார்னு நினைக்கிறேன், அவர் போடுறாரு. இந்த 4 சிட்டிங் எம்எல்ஏவும் எங்கேயுமே அதுல கலந்துக்கல. அப்போ ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் போகும்போது அது பேக் ஃபயர் ஆகும்னு உனக்கு தெரியுது இல்லை? ஏங்க 21 எலெக்ஷன்ல மோடி போட்டோ கிறிஸ்டி, எம்ஜிஆர் போட்டோவும் ஜெயலலிதா போட்டோவும் ஓட்டு கேட்டவங்க அவங்க. இதை விட ஒரு வெக்கக்கேடு ஒரு கட்சிக்கு வேணுமா? ஆனா இப்ப நான் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, அலைன்ஸ்ல அதிமுக டாமினன்ட் ரோல்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் பிஜேபி எப்பயுமேங்க இடி இஷ்யூ எல்லாம் கையில எடுக்கல. அவங்க அதை கம்ப்ளீட்டா அதிமுகவே டீல் பண்ணிட்டோம், நம்ம ஓரமா உட்காந்து பாப்போன்ற மாதிரி தான் வேடிக்கை. அதுதாங்க அது நோகாம நோம்பு கும்பிடுவாங்கல்ல, அந்த கதை தான் அது. எந்த விதமான கஷ்டமும் படாது. அதிமுக திமுகக்கு காங்கிரஸ் திமுக சுமக்குது, பிஜேபி அண்ணா திமுக சுமக்குது, அவ்வளவுதாங்க. காங்கிரஸுக்காவது கீழே கொஞ்சம் ரூட்ஸ் உண்டுங்க. இங்க என்ன இருக்குது? குரூடு கம்யூனல் எலிமெண்ட்ஸை தவிர இங்க யார் இருக்கா? இவங்க அதை தான் நான் சொல்ல வரேன். அண்ணாமலை இருக்கும் போதே தடால் புடால்னு பண்ணிக்கணும். இன்னைக்கு இருக்க சோஷியல் மீடியாவை கையில வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு சூனா போனா இப்படியே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும், வடிவேல் காமெடி வரும்ல, அந்த மாதிரி அண்ணாமலை எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு. 4 பேர் பேசவா செஞ்சான் அவரை பத்தி. அப்படி ஒரு கட்சி இருக்குன்றத மக்களுக்கு தெரிஞ்சது. ஆனா இப்ப ஃபுல்லா வழி கொண்டு வந்துட்டாங்களே அதெல்லாம். அதிமுக எங்க கொண்டு வந்து அந்த கேஎஸ்எஃப்ல இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. சரி, என்ன உனக்கு லாபம்? டேமேஜ் இல்ல. என்னங்க இது ஒரு இது என்னங்க இதெல்லாம் ஒரு பேச்சாங்க? பிஜேபியால அவங்களுக்கு சுமதாங்க, அவங்களுக்கு மைனஸ்ல போதுங்க. லாபம் பிஜேபிக்கு, நஷ்டம் ஏடிஎம்கேக்குங்க. அவங்க சுமக்குறாங்க. நாள் ஆக இது வந்து இன்னும் பேக் ஃபயர் தான் ஆகும் அவங்களுக்கு. மேபி ஒரு மெகா அலைன்ஸ், ரெயின்போ அலைன்ஸை காபல் பண்ணி ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்கன்னா, அண்ட் இவங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்க பெருசா இந்த 1 இயர்ல ஸ்டாலின் ஏதாவது தவறுகள் ஸ்டாலின் கவர்மெண்ட்ல நடந்துடுச்சுன்னா, லாஸ்ட் 2 வீக்ஸ் 1 வீக்ல கூட நடக்கலாம். அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஸ்டாலின் பார்த்துக்கிட்டாருன்னா ஃபேர் சான்சஸ் டிஎம்கேக்கு பவரை ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கு. அப்படி இல்லை, ரெஜிம் சேஞ்ச் வரணும்னா ஐ திங்க் இட்ஸ் அன்லெஸ் மிரக்கல் ஹேப்பன்ஸ், ரெஜிம் சேஞ்ச் வராது. ஏன்னா வாய்ப்புகளை கொடுத்தா கூட ஏடிஎம்கேவால் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அண்ட் பிஜேபி இஸ் கோயிங் டு பி a millstone in their neck. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப 2 தடவை திமுக தொடர்ச்சியா ஜெயிக்கிறாங்கன்னே வச்சுப்போம். அது திமுகவுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸ் ஏற்படுத்தும், அதிமுகவுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸ் ஏற்படுத்தும்? மிகப்பெரிய பாதிப்பு திமுகக்கு. ஏன்னா வந்து ஒரு பொருள் அதோட வெயிட்டாலே அழியணுவாங்க. A second term for DMK, consecutive term for the DMK is not only a disaster for Tamil Nadu, but more of a deadly disaster for DMK. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஷாக் அப்சர்வர்ஸ்லாம் கிடையாது. நிறைய தவறுகள் நடக்குது. திரும்ப திரும்ப சொல்றேன் நான், எக்கச்சக்கமா தவறுகள் நடக்குது. அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு அப்போசிஷன் இல்லை, மீடியா கம்ப்ளீட்லி டொசைல் ஆகி காலில் கிடக்குது. சட்டத்தோட ஓட்டைகள்ல புகுந்து வெளியில வர்றது எப்படின்னு திமுகவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அஃப்கோர்ஸ் சட்டம் கொடுத்துருக்க உரிமை அது. ஃபார் எக்ஸாம்பிள் இடி கேஸ்ல எப்படி டெம்பரரி ரிலீஃப் கிடைச்சதோ அந்த மாதிரி செகண்ட் டேர்ம் ஃபார் டிஎம்கே ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வில் பி அ டிசாஸ்டர் ஃபார் தமிழ்நாடு அண்ட் அ மச் மோர் டிசாஸ்டர் ஃபார் டிஎம்கே. ஒரு பொருள் தன்னுடைய வெயிட்டாலேயே அழியும். 5 வருஷத்துக்கு ஒரு ரெஜிம் மாறுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது. 31 வரட்டும், அப்படிதான் நான் பாக்குறேன். பட் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா டிஎம்கே கமிங் பேக் டு பவர் வந்து ஐ திங்க் தடுக்க முடியாதுன்னு எனக்கு தோணும். அது அதிமுகவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? அதிமுக வில் கொலாப்ஸ். அண்ட் இட்ல அது என்னவாகும், விஜய் வராரா பிஜேபி வராரான்றதும். ஏடிஎம்கே வில் கொலாப்ஸ், அதுல எந்த சந்தேகம் வேணாம். அது ஓட் பேங்க் வில் பி மச் மோர் எரோடட். திமுக மாதிரி தாக்கு பிடிக்க முடியாது. டிஎம்கே சம் ரெசிலியன்ஸுங்க, அது ஒண்ணு இருக்குது அவங்களுக்கு வந்து. அண்ட் அதாவது ஏடிஎம்கேன்றது என்ன, டிஎம்கேன்றது என்ன, அதை புரிஞ்சுக்கணும். டிஎம்கேன்றது சட்டன் நார்ம்ஸ் இருக்குது, இன்னமும் இருக்குது அவங்களுக்கு வந்து. சட்டன் இந்த ஓபிசி கம்யூனிட்டிஸோட ப்ரொடெக்ஷன் இருக்குது, இவ்வளோ அந்த வெல்ஃபேர் இருக்குது. சம்திங் தே ஆர் டூயிங் இட், தமிழ் லாங்குவேஜ் அப்படிலாம். ஏடிஎம்கேக்கு என்ன இருக்குது? ஆன்டி டிஎம்கேவை தவிர வேற எந்த பாலிசியுமே ஏடிஎம்கே கிடையாது. அப்போ டவுன்ஃபால்ன்றது வந்து எங்க போய் முடியும்னா, ஆன்டி டிஎம்கேன்றது இருக்கும், ஆனா அது ஏடிஎம்கே கிட்ட இருக்காது, விஜய் கிட்ட இருக்கும். கன்னிங்கா கிளவரா ஒர்க் பண்ணா பிஜேபி கிட்ட போகலாம், அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அப்போ அது வந்து கனவினு உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் தான் ஆகும். ஸோ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் 4 கார்னர் ஃபைட்னா ஐ திங்க் இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ். தெளிவாக டிஎம்கேக்கு தான் அது அட்வான்டேஜ். பட் இட்ஸ் அ டிசாஸ்டர் போத் ஃபார் த ஸ்டேட் அண்ட் ஃபார் டிஎம்கே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த லாஸ்ட் கடந்த சில மாதங்களா அதிமுக திமுகவை கடுமையா விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆனா அந்த விமர்சனத்தை நம்ம கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணும்போது இபிஎஸ் அப்படின்ற ஒரு நபர் தான் ப்ரோஆக்டிவா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு, மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் குறிப்பா காங்கிரஸ்ல இந்த விஷயத்த பார்க்கலாம். ராகுல் காந்தி மட்டும் ஆக்டிவா பிஜேபி அட்டாக் பண்ணுவார், மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் டிஃபென்ஸ்ல ஆடுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு, அது எப்படி பாக்குறீங்க? அதுதான், இன்னும் 1 year இருக்குது. எல்லாரும் பெருசா ஒன்றும் பாலிடிக்ஸ் பண்ண விரும்பல. லாஸ்ட் 3 monthsல பேசிக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். எடப்பாடி தவிர யாரும் ஸ்டேட்மெண்ட் விடுறது பெருசா பேசின மாதிரி தெரியல. இல்லை. சி எவ்ரிபோன் ஹஸ் தி பேகேஜ். புரிஞ்சுக்கோங்க. 10 வருஷம் பவர்ல இருந்தீங்கன்னா இதான் நடக்கும். அது ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்க முடியாதா? அப்சல்யூட்லி நோ. இப்போ வந்து டிவிஎஸ்சி வாசல்ல வந்து நிற்குங்க. மோடிக்கு எதிராக ஏன் இவங்க எதுவுமே பண்ணலன்னு நினைக்க கேட்கும்போது தான் ஒருத்தர் தான் கேட்டார், நம்ம ஷபீர் அகமது பத்திரிகையாளர் தான் அழகாக கேட்டார், ஏங்க பிஜேபிக்கு எதிராக அதிமுக என்ன ஃபைட் பண்ணுச்சு, அப்போ தனியாக நிற்கிறாங்க ஏடிஎம்கேவோட பிஜேபி அலையன்ஸ் வரத்துக்கு ஒரு 2 மாசம் முன்னால். பிஜேபி ஏற்று அதிமுக என்ன ஃபைட் பண்ணுதுன்னு கேட்குறீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே இருக்க திமுகவை ஏற்று என்ன பண்ணாங்க? இவர் பிக்கெஸ்ட் எனிமி இஸ் டிஎம்கே. இந்த 4 வருஷத்துல என்ன ஃபைட், எந்த இஷ்யூக்கு ஃபைட் பண்ண? அதே நீங்க அந்த எடப்பாடி ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு அந்த 4 வருஷத்துல அவங்க எவ்வளவு பண்ணாங்க? எவ்ரி டே தே புட் யூ ஆன் டெண்டர் ஹுக்ஸ். இல்ல தே ஃபோர்ஸ் யூ டு ஸ்டாண்ட் ஆன் டெண்டர் ஹுக்ஸ். குதிக்கால நிக்க வச்சோம் அவங்கள. நீங்க என்ன பண்றீங்க நீங்க? ஸோ நீங்க ஒரு அப்போசிஷனா எந்த ரோலுமே நீங்க பிளே பண்ணல. லிவ் அலோன் மோடி. தமிழ்நாடு தான் உங்களுக்கு மாநில கட்சி. ஸ்டாலின் தான் உங்க எனிமி, மோடி கிடையாது. மாநில கட்சியில மாநில அரசுக்கு எதிராக என்ன ஃபைட் பண்ண? எவ்வளவு பிரச்சனை இருக்குது கீழே, என்னத்தை நீ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண? மீடியா ஃபெயில்டு த தமிழ்நாடு பீப்புள், அப்போசிஷன் ஃபெயில்டு தமிழ்நாடு பீப்புள். ஸோ இட்ஸ் அவங்க கோல்டன் பீரியட் ஃபார் டிஎம்கே. கடைசியா இப்ப என்ன பொறுத்தளவுல ஒரு ஸ்ட்ராங்கான வியூ என்னன்னா, ஒரு எதிர்கட்சி நாளைக்கு ஆளும் கட்சி ஆகணும்னா அந்த எதிர்கட்சி அவங்களோட ரோலை கரெக்டா பிளே பண்ணும். எதிர்கட்சி ரோலை ஒழுங்கா பிளே பண்ணாதான் அவங்களுக்கு ஆளும் கட்சி ஆகிறதுக்கான தகுதி இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். மக்களும் அதை பார்த்து தான் ஜட்ஜ் பண்ணணும். ஒரு எதிர்கட்சியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் ஜட்ஜ் பண்ணணும். அந்த வகையில் அதிமுகவோட ரோலை எப்படி ஜட்ஜ் பண்றீங்க அவங்களோட அப்போசிஷன் பார்ட்டியா? டிசப்பாயிண்டிங், மிகுந்த ஏமாற்றத்துக்குரியது. ஆகவே தன்னுடைய கடமையை ஒரு எதிர்கட்சியாக அதிமுக செய்யவில்லை என்பதுதான் மிக துரதிருஷ்டவசமான விஷயம். ஒரு விஷயத்தை நான் மறுபடியும் சொல்றேன், ஏற்கனவே நம்ம பலமுறை நான் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன், வேற இடங்களையும் சொல்லியிருக்கேன். ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டோட பிரச்சனையே இன்னைக்கு அதுதான். ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம்ல அருமையான ஒரு பெரிய நன்றி.